நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு சவுத் இந்தியா பிப்ளிக்கல் செமினரியில் படிக்க எனக்கு அனுமதி கிடைத்த போது நான் அங்கே படிக்க சென்றதான் நேரம். அது மதிய உணவு வேளை. ஆஃபீஸில் ஒருவரும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அறையில் ஒரு பெரியவர் அமர்ந்திருந்தார். அவரிடம் என்னுடைய அட்மிஷன் லெட்டரை காண்பித்தேன். அவர் உடனே எழுந்து எனது சூட்கேஸை அவர் தூக்கி கொண்டு கம் அண்ட் ஃபாலோ மீ என்று சொல்லி என்னை டைனிங் ஹாலுக்கு அழைத்து சென்றார். மேலும் என்னுடன் அவர் அமர்ந்து சாப்பிட்டார். அதன் பின்பதாக ஸ்டூடெண்ட் மெஸ் மேனேஜரை கூப்பிட்டு எனது ரூமுக்கு கொண்டு போகச் சொன்னார். பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, எனது சூட்கேஸை சுமந்து வந்த நபர் அந்த செமினருடைய பிரசிடெண்ட், அது மாத்திரமல்ல வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலுடைய பிரசிடெண்ட்டும் ஃபார்ம் மற்றும் ரூரல் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர். நான் அசந்து போனேன். என்ன தாழ்மை, என்ன பணிவிடையின் சிந்தை! அது மட்டுமல்ல, அந்த நபரே எனக்கு 4 ஆண்டுகள் ஓல்ட் டெஸ்டமெண்ட் டீச் பண்ணினார். அதே தாழ்மை. இயேசு சொன்னார், உங்களில் எவனாயிலும் முதன்மையாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். மத்தேயு சுவிசேஷம் 20:27 விதமாய் சொல்லப்படுகிறது. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை எங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாக அழைக்கப்படவில்லை. நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை சிந்தை உள்ளவர்களாய் காணப்படும்படியான கிருபை தாரும். நீரே சீடருடைய கால்களை பாதங்களை கழுவினீர் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே குடும்பத்திலும் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்ய, திருச்சபையில் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்ய, சமுதாயத்தில் ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்யும்படியான ஆண்டவரே உண்மையில் இருந்து காணப்பட்டதான அந்த சேவையின் மனப்பான்மையும் அந்த சிந்தையும் ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே இவ்விதமாக கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற கிருபைத்தார். கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபைத்தார். உமக்கே நன்றிகளையும் துதிகளையும் எடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம்முடைய வாழ்வில் இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமீன். Like, subscribe, and share to spread the God's love.